இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேக் இஸ் பிரைட் சீசன் 2 எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படியோ பிளமலவா அங்கேருந்து காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் காட்டுறாங்க, இங்கே பார்த்தா அந்த கிழவி அந்த புக் எடுத்துட்டு அது இப்போ பேய் மாதிரி மாறிடுச்சு. அவள் கத்திக்கிட்டு இருக்கா, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, எதுக்கு அவளை காப்பாற்ற வந்தீங்கலாம் கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே சிசே சொல்லிக்கிட்டு இருக்கா, பிளமலா ரொம்ப நல்லவா, அவள் எங்களோட ஃப்ரெண்டு, அவளுக்காக நாங்கள் பண்ணுவோம்லாம் சொல்ல, அந்த கிழவி கோவத்தில் வந்து இவளை அடிக்கிறதுக்கு அந்த முடியெல்லாம் வச்சு அடிக்க வர நம்ம எலியஸ் தான் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். இதில் குறுக்கில் வந்து அந்த வேர் உல்ஃப் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ அவளோட சாபத்திலேருந்து தான் வெளில வந்துட்டாங்கல்ல, எங்கே என் குழந்தைங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த கிழவி கத்திக்கிட்டு இருக்கோம், குழந்தையெல்லாம் இங்கே இல்லை, அவங்கெல்லாம் எப்பயும் அந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை போடுறப்ப குறுக்கையில் அல்கேன் வந்து தடுக்கிறாங்க. அப்போ வந்து அடி அவங்க மேலே விழுந்துரும். ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பார்த்தா அவங்களுக்குள்ளேருந்து இந்த ஆடம் மாதிரி ஒரு உருவம் வெளில வருது. ஏன்னா அவர் வந்து அல்கியோனை உருவாக்குறப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுலேருந்து இப்போ வெளில வந்துட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ப்ரோக்ராமை பக்கம் அப்படியே ஆடம் மாதிரி இருக்கா, அந்தமா பக்கத்து ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கே பார்த்தா பிளமலா பார்த்துக்கிட்டு இருக்கா. அல்கியோன் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இவ வந்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறேன், என்னாச்சு அல்கியோன், என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னோட டியூட்டி முடிஞ்சிட்டு இந்த மாதிரி நான் உங்களை ஒழுங்காகவே பார்த்துக்கல, நான் ஒரு ஃபெயிலியராக இருந்துட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிக்கோங்க, அதோட இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சேர்த்து வச்சுருந்த மெமரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறா. இது மாதிரி அவங்க ஒன்றா இருந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பிளமலாட்ட கொடுக்க, அப்போதான் பிளமலா பார்க்குறாங்க அப்பா அம்மா முடிஞ்சு. அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அப்படியே அழுக்கியவனும் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ தான் அங்கே பார்த்தா நிற்கிறது அப்பா மரம் தானே இருக்குது. அப்பான்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே அந்த கிழவி ஆடம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், அவன் ஒன்றும் ஆடம் கிடையாது, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஆடமால் உருவாக்கணும் ஒரு ப்ரோக்ராம். இது மாதிரி என்னைக்காச்சும் பிளமலாவுக்கு பிரச்சனை வரும், அப்போ நான் அவளுக்கு உதவி செய்ய இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னை உருவாக்கணும். அது என்னன்னா, யார் பிளமலாவை கொடுமைப்படுத்துகிறா இல்லை கொல்ல நினைக்கிறாங்களோ அவங்கள நான் கொல்லணுங்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அந்த கிழவியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்க. அந்த டீமன் கத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டீமனுக்காக தான் அந்த கிழவியை வேலை செய்ய விட்டுருக்குது இந்த டீமன். இப்போ இவன் கொண்டுட்டானான்னு சொல்லிட்டு அந்த கிழவி அந்த டீமனை எடுத்துக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த வேர் உல்ஃபு கத்திக்கிட்டு ஓடுது, அந்த கிழவியை திருப்பி கொடு, ஏன்னா குழந்தைங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த டீமன் வந்து அந்த முள்ளு மாதிரி இவங்களை குத்தி கீழே நிப்பாட்டிடுது. பார்த்தா அங்கே கடவுள் மோரிக்கன் வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே அந்த கொடியெல்லாம் வேலையே செய்யலை, அதெல்லாம் பிஞ்சு போயிருது. அந்த டீமன் வர கத்துது. இந்த உல்ஃபும் ரிலீஸ் ஆயிருதா, அது வந்து இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுது. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வெளில இருக்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இப்போ உள்ளே வந்துட்டாங்க இந்த கடவுள். இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கடவுள் சொல்கிறாங்க, இன்னும் தான் போற முடியலைல்ல, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டீமனை பற்றி பேசுகிறாங்க. சொல்லப்போனால் அது டீமன் இல்லையா, அதுவும் ஒரு கடவுள் தானா, அதுவும் முழுமையடையாத ஒரு கடவுள், பேர் கூட இன்னும் இல்லை. அதைத்தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட இடம், எனக்கு சொந்தமான இடம், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப, நீ ஒரு ஃபாரின் கடவுள், இங்கே எதுக்கு வந்த, நீ வந்திருக்க கூடாது, நீ திருப்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அது கூட சண்டை போடலான்னு போறப்ப குறுக்கையிலேருந்து ஆடம் போயிட்டு இருக்காரு சண்டை போடுறதுக்கு. பிடிச்சிருந்த அம்மா இழுக்குது, உனக்கு கொடுத்த வேலை முடியலை தானே, நீ வந்து எனக்காக வேலை செய்யி, எனக்கு ஒரு ஆயுதமா மாறு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம், உன் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பிளமலை ஓடி வந்து அந்த ஆடமை பிடிச்சிக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா மாதிரி இருக்காருல்ல, அப்பான்னு சொல்ல வர அவன் வந்து சொல்கிறான், இல்லை நீ அந்த மாதிரி வார்த்தையை எனக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்பா கிடையாது, இவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான், அது மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறி போகிறான். இப்போ ரெண்டு கடவுளுக்கும் நடப்புற சண்டை, ரெண்டு பேரும் சூப்பராக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் ரூத் வெளில வந்துடுறான், நானும் போய் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ரூத்தும் நம்ம காடும் ஒன்றா சேர்ந்து அந்த எதிரி காடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, பார்த்தா அந்த கொடி இவங்கள தாக்க வருது. நம்ம எலியஸ் தான் அதை தடுத்துறான், ஆனால் பிளமலாவை பிடிச்சி இழுத்துருது. ஆனால் பிளமலாவுக்கு எதுவுமே ஆகலை அந்த கொடி பட்டு கூட. அப்போ எலியஸ் என்ன பண்ணுறான், பிளமலாவையும் சிசேவையும் உள்ள வச்சுக்கிறான். அப்போ பார்த்தா லூசியையும் ஐசக்கையும் மட்டும் அந்த உல்ஃப் வந்து காப்பாற்றி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. லூசி சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன்னா சின்ன பிள்ளையிலேயே லூசி அந்த உல்ஃப் தான் காப்பாற்றினாங்க, என்ன உனக்கு மன்னிப்பு வேணுங்கிறத இப்படிலாம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இல்லை பாரு அந்த கொடியை தட்டத்துக்கு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து காப்பாற்றி திருப்பி எலியஸ்டே விட்டுடுறாங்க. அப்போ வந்து சிசே வந்து சொல்லிட்டு இருக்கா, ஏன் இன்னும் இந்த கடவுள் இந்த எதிரி கடவுளை முடிச்சு கட்டலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான், ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, என்னால் இதை இப்போ முடிக்க முடியாது, ஆனால் என்னால் இப்படி விட்டுட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கடவுள் சண்டைக்கு போயிட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபாரின் கடவுளை சமன் பண்ணது ஒரு மனுஷன், அப்போ மனுஷனால தான் திருப்பி அதை அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படி அனுப்புறது, அந்த புக்கால தான் சமன் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த புக்கை வச்சு தான் திருப்பி அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கு எங்க அப்படிங்கிற பார்க்குறப்ப
அந்த கடவுள் தான் பாட்டியோட அந்த புக்கையை முழுங்கிருச்சு, அது அங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைமேல சொல்றா. அந்த கொடி என்ன தொட்டப்ப என்ன எதுவுமே ஆகல, அதனால நான் போய் அந்த புக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அவ மண்டையிலேயே ஒரு கொட்டு. பார்த்தா லூசி அங்க வந்துடுறா. அவ வந்துட்டு திட்டிட்டு இருக்கா, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னால மட்டும்தான் புக்கை யூஸ் பண்ண முடியும், இப்ப நீ அங்க போயிட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யார் புக்கை யூஸ் பண்றது, இப்ப நாங்க அந்த புக்கை எடுத்துட்டு வந்து ஒன்ட்ட கொடுக்கணும், அது மட்டும் தான் எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கான வழியை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி லூசி கேட்க. அப்பதான் சொல்றா, எனக்கு கொஞ்சம் நிறைய மேஜிக் பவர் வேணும் யூஸ் பண்றதுக்குன்னு சொன்னா இவங்க 3 பேருமா ஒத்துக்குறாங்க, எங்க மேஜிக் பவர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. சரி எப்படி நம்ம அங்க போய் புக் எடுக்கிறது, அதை தொட்டாவே அவங்க வந்து இப்படி சாம்பலா மாறிடுவாங்க. சரி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எலியஸை தான் பார்க்குறாங்க, ஏன்னா அவன்கிட்ட தான் பறக்க முடியும், மேஜிக் பவர் இருக்குல்ல. அவனை பார்த்தானே இப்போ என்ன ஆகுதுன்னா எலியஸ் வந்து அவன் மூஞ்ச 2 உடைச்சா 2 மிருகமா மாறுவானே, அது மாதிரி மிருகமா மாதிரி இவங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டு இப்போ இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க தான் அது பக்கத்தில் போவாங்க. இவ வந்து பிள்ளைமேலாக்கு மட்டும் தான் தெரியும் எங்கே அந்த புக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றிக்கிட்டு அப்படியே கிட்டக்கு போக அவள் சொல்லிடுறா, அந்த பெரிய கண்ணில் தான் அந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கடவுளை கூப்பிட்டு அங்கே வெட்ட சொல்கிறாங்க. அந்த கண்ணை 2 வெட்டணுன்னா அதுலேருந்து புக்கு விழுந்துருது. பிள்ளைமேலா எடுத்துடுறா அந்த புக்கை. இப்போ வந்து புக்கு பிள்ளைமேலா கையில் வந்துட்டு சரி அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அவளால் யூஸ் பண்ண முடியல, அப்படியே மயங்கி விழுகிறா. என்னன்னா அவளுக்கு மேஜிக் பவர் தேவையா. இப்போ 3 பேருமே அவங்களோட மேஜிக் பவர் கொடுக்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.